இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்காது, என்னன்னா கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே விடாது. தலையை தட்டி கூட காமிக்கிற பாருங்க, கீழே விடாது. ரெண்டு சைடுமே நல்லா இருக்கு. ஸோ இது போட்ட வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இதில் வந்து தெரியல. ஹாய் ஹலோ, வெல்கம் டு டாக்டர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரியல்மி பட்ஸ் ஏர் ப்ரோ இதோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாய், நம்ம ஃபர்ஸ்ட் இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப் டு 35 டெசிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 94 ms சூப்பர் லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. 24 hours டோட்டல் ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. 10 mm பேஸ் பூஸ்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோட் கொடுத்துருக்காங்க. டியூல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் 3 பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதுக்கப்புறம் 94 ms அந்த சூப்பர் லோ லேட்டன்சி, இது வந்து இதுக்காக கேமிங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட். ஸோ எதுக்காக இந்த 3 ஹைலைட்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஏர்பாட்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஒரு ஹைலைட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டச் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த கார்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம இது வியர் பண்ணோம் இயர்ஸில் அந்த மாதிரி அதை பற்றி டிப்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸ் உங்களுக்கு அந்த இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னதாக உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ். ஸோ அந்த பேக்கோட இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் டு ஐஃபோன், அதுக்கப்புறம் OnePlus இதோட ஏர்பாட்ஸோட டிசைன் வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இந்த கேஸோட மேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ பாட்டமில் தான் இதோட சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு எல்இடி இண்டிகேட்டர்னு நினைக்கிறேன். எஸ், அது வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர். அப்புறம் இதோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணாலே அது வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இது உள்ள நம்ம அந்த இயர்பட்ஸ் பார்ப்போம். ஸோ இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, சாலிடாக இருக்குது. இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டியும் அதே அளவுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்து காதில் நான் வந்து போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபிட். ஸோ இதோட ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. காதில் இருக்கிறது தெரியல ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்காது, என்னன்னா கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே விடாது. தலையை தட்டி கூட காமிக்கிற பாருங்க, கீழே விடாது. ரெண்டு சைடுமே நல்லா இருக்கு. ஸோ இது போட்ட வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இதில் வந்து தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நம்ம இதை ஆன் பண்ணி ஃபோனோட கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு உங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பேர் நியூ டிவைஸ் கொடுங்க. இந்த கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், உங்களுக்கு இதில் அந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் ப்ரோ. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அதுவும் காமிச்சிருக்கு. 100% இருக்குது. இப்போ நம்ம இந்த மியூசிக் இதை ப்ளே பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி லிங்க் அப்படின்னு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் கிடைக்கும். அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த பட்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன், இந்த லேட்டன்சி மோடு வந்து கேமிங் மோடுக்காக. ஸோ நீங்கள் இது மூலியமாகவே நீங்கள் அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்யூம் என்ஹான்சர், பேஸ் பூஸ்ட் இது எல்லாமே நீங்கள் இதுலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லியிருந்த அந்த நாய்ஸ் கேன்சலேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி, ஜென்ரல், இந்த மாதிரி 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மோடு வேணுமோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ்லாம் சிலர் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த இயர்பட்ஸில் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் தெரியாமல் கைப்பட்டு கூட உங்களுக்கு
அந்த மோட்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அந்த ஆப் மூலிமா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தெரியாமல் உங்கள் கை போட்டோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் கூட ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பட்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 2 பட்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சாங் மியூசிக் எதாவது ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு டபுள் டேப் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகும். உங்களுக்கு கால் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் அட்டெண்ட் ஆகும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் ரிஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் வந்து ஒரு 3 மோட் பற்றி சொல்லியிருந்தேன், ஹைலைட்டாக சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் லோ லேட்டன்சி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட். இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் மோட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் மோட் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளியே இருக்க அந்த நாய்ஸஸ்லாம் வந்து டோட்டலாக வந்து கம்மியாயிடும். 90% வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். அதாவது எந்தெந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெளியே இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்க நாய்ஸ், இல்லை வெளியே வந்து இந்த வெஹிக்கிள் போகிற சவுண்ட், அந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாயிடும். மேபி கொஞ்சம் லாங்ல தூரத்தில் யாராவது பேசிட்டு இருக்காங்கன்னா கூட அந்த நாய்ஸ் கூட உங்களுக்கு டோட்டலாக வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட். இந்த மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே இருக்க சவுண்ட் வந்து அப்படியே வந்து கேட்கும். நார்மலாக எப்படி நம்ம இந்த இயர்பட்ஸ் எல்லாமே எப்படி நம்ம கேட்குமோ அதே மாதிரி நமக்கு வெளியே இருக்க சவுண்ட்ஸ் கேட்கும். மியூசிக் ப்ளே பண்ணாமல் வந்து உங்களுக்கு நான் இந்த மோட்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் மோட் ஆன் பண்ணி நீங்கள் சாங் கேட்டிங்கன்னா வந்து சுத்தமாக வெளியே இருக்க நாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு கேட்காது. சப்போஸ் நீங்கள் பைக் போட்டு போதோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்பரன்சி மோடில் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டிரான்ஸ்பரன்சி மோடில் வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போது வெளியே இருக்க சவுண்ட்ஸும் உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்க சவுண்ட்ஸும் உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் பைக் டிரைவிங்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் யூஸ் பண்ணுங்க. என்னோட ஃபீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணால் நார்மலாக நம்ம பட்ஸ் இல்லாமல் நம்ம கேட்கறத விட அதிகமாக கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு இதில். அதுக்கப்புறம் அந்த லோ லேட்டன்சி அப்படின்ற ஒரு இதை பற்றி சொல்லுங்கள். அது எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ கேம் விளையாட்டு நம்ம ப்ளூடூத்தில் வந்து இந்த அதோட கேமோட ஆடியோ கேட்கும்போது லைட்டாக ஒரு டிலே இருக்கும் எல்லா டிவைஸுமே. ஸோ அந்த டிலே இல்லாமல் உங்களுக்கு ரியல் டைம்ல வந்து அந்த ஆடியோ கேட்கறதுக்காக அந்த லோ லேட்டன்சி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோட், அதுக்கப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன் மோட், அதுக்கப்புறம் லோ லேட்டன்சி, இது மூணுத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஏதர்பட்ஸ் நீங்கள் வந்து 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்குன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் மோட்ல வந்து கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் மோட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட்ல வரும். நீங்கள் சப்போஸ் கேமிங் மோட், அதாவது லோ லேட்டன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா ஏதர் 2 பட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு சாங்கோ இல்லை மூவியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இயர்பட்ஸ் மூலமா. அப்போ வந்து என்ன ஆகுனா நீங்கள் சப்போஸ் வெளியே யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மியூசிக் வந்து பாஸ் ஆகிடும். திருப்பி நீங்கள் அந்த இயரில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டெப் எந்த இடத்துல பாஸ் ஆச்சோ அது வந்து உங்களுக்கு வந்து ரெசியூம் ஆகும். இந்த ப்ரைஸில் இருக்க இயர்பட்ஸில் வந்து இந்த ஃபீச்சர் வந்து எந்த ஒரு இயர்பட்ஸ்லுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஏர்பாட்ஸில் மட்டும் தான் இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரியல்மி ஏர்பாட்ஸ் வந்து. ஆக்சுவலாக நான் வந்து என்னோட டிவியோட இதை பேர் பண்ணி நான் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது அந்த கேமிங் மோட் சொல்லியிருந்தேன், அதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ வந்து அந்த டேட்டாக்கு வந்து எக்ஸாக்டாக ஸ்க்ரீனில் என்ன வருதோ உங்களுக்கு அதோட வாய்ஸிங்க்கு வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அந்த மோட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இதோட சவுண்ட் கிளாரிட்டி அதை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த பேஸும் சரி இந்த ட்ரிபிளும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நார்மலாக சில ப்ளூடூத் ஹெட்செட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பேஸை விட ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். இதில் வந்து அந்த பேஸையும் ஷார்ப்னஸும் ரொம்ப சூப்பராக வந்து லெவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வாங்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வாங்கலாம். மார்னிங் வந்து ஜாகிங் போகும்போது அதுக்கப்புறம் ஜிம்லேயும் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது கீழே வந்து அந்த பயம் இருக்கும்னு சொன்னேன். அது வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அந்த மாதிரி ஸ்லிப் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் எனக்கு இல்லை. இது பர்ஃபெக்டாக வந்து காதில் வந்து ஃபிட் ஆகிருக்கு. நான் மோஸ்ட்லி இந்த ஜாகிங் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சி மோட்ல தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க அவேர்னஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க ஜாக் பண்ணிட்டு பின்னாடி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து ஹார்ன் அடிச்சா கூட உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கும்போது கேட்கும். சப்போஸ் நீங்க நாய்ஸ் ரிடக்ஷன் மோட்ல இருந்துச்சுன்னா அது அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்கும், பட் ரொம்ப லாங்ல இருக்க மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஸோ அதனால நீங்க மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்பரன்சி மோட்ல யூஸ் பண்ணுங்க அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது. ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மார்னிங் ஜாகிங் அப்போ டெஸ்ட் பண்ணேன். அந்த ஸ்வெட்டிங் இருந்தது, பட் இதுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து காதில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது இயர்பட்ஸ் போட்டிருக்க ஒரு ஃபீல் வந்து மோஸ்ட்லி இது எனக்கு தெரிஞ்சது லெஸ் தேன் ஒரு 5 grams தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இயர்பட்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,999 அப்படின்ற ப்ரைஸில் வந்து இப்போ செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த தீபாவளி ஆஃபர் வந்து 4,490 அந்த ப்ரைஸில் வந்து இப்போ அவங்களோட ரியல்மி ஓன் வெப்சைட் வந்து இதை செட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வாங்கணும்னா நீங்கள் அவங்க வெப்சைட்டை போய் வாங்குங்க.
இதோட வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 6 months வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ்ல நீங்க வந்து ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வாங்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்பிளுக்கு ரொம்ப ரொம்ப ஈக்குவலண்டா இருக்கு. இதோட குவாலிட்டியும் சரி, இதோட டிசைனும் சரி, கேஸோட டிசைனும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்பிள் மாதிரியே இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து. ஸோ ஆப்பிளோட பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 100% சொல்லிட்டு நீங்க இது வாங்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிவ்யூல நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை வந்து எல்லா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எங்கள் வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இன்னும் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டே பை டே. நெக்ஸ்ட் வீடியோஸும் இதை விட குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கும் உங்கள் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இன்டெப்த்தாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ.